Little learners, launch pad. வேதாளம் நான் இதோ வந்து விட்டேன். இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போகிறான் தெரியலையே. கொஞ்சம் அமைதியாக பேசு. அவன் காதில் விழுந்தான் நம்மிடம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பான். யாரும் அவனை பார்க்காதீர்கள். என்ன மரமே, இன்னும் நீ இங்கேதான் இருக்கிறாயா? ஆமாம், ஏன் அப்படி கேட்கிறாய்? நான் வரும் வழியில் நிறைய மரங்களை காணவில்லை, அதான் கேட்டேன். என்ன பண்றது? எங்கள் அருமை தெரிந்தும் எங்களை அரிக்கிறார்கள். என்ன செய்வது? நாங்கள் இருந்தால் சுத்தமான காட்டை தரும், மண்ணுக்கு உயிரை தரும், சுத்தமான மழையை தரும். என்ன செய்வது? அவர் எங்களை பாதுகாத்து வளர்ப்பது இந்த மனிதர்களின் கடமை. என்ன செய்வது? அவர்களே எங்களை அழிக்கிறார்கள். சரிப்பா, புலம்பாதே. என்ன மனிதர்களே, கேட்டீர்களா? அட, நம் மன்னர்கள் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறார்கள்? நீ கதை சொல்வாய், அதை கேட்கலாம் என்று அமைதியாக இருக்கிறோம். இல்லை, இன்று எனக்கு கதை சொல்ல மனமில்லை. சரி, உங்களை பற்றி சொல்லுங்கள். இந்தியாவில் உள்ள மன்னர் குலத்தில் இல்லாத மிக பெரிய வரலாறு கொண்டவர்கள் பாண்டியர்கள். எங்கள் தலைநகரம் மதுரை. பேசப்படும் மொழி தமிழ் மொழி. எங்கள் கொடிமீன் கொடி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் நாங்கள். பண்டைய தமிழகத்தின் மேற்கு கரையில் அமைந்திருந்த பகுதியை சேர்ந்த சேரர்கள் நாங்கள். எங்கள் தலைநகரம் வஞ்சி மற்றும் கரூர். பேசப்படும் மொழிகள் தமிழ், மலையாளம். எங்கள் கொடி வில்லம்பு. வில் வித்தையில் சிறந்தவர்கள் நாங்கள். நெல் விளைந்த நாடு சோழ நாடு. சோழ நாட்டு தலைநகரம் தஞ்சாவூர், உறையூர், கங்கை கொண்ட சோழபுரம். சோழ நாட்டு கொடி புலிக்கொடி. நாங்க கட்டிட கலையில் சிறந்தவர்கள். வணக்கம், நான் மகாகவி சுப்பிரமணிய பாரதி. நான் புது கவிதையின் ஆசான். நான் பல கவிதையின் பாடல்கள் படைத்து உள்ளேன். நான் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். நன்றி. நான் வேலு நாச்சியார். பிறந்த இடம் ராமநாதபுரம் மாவட்டம். தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் மற்றும் உருது ஆகிய மொழிகளில் தேர்ச்சி பெற்றவள் நான். சிறு வயதிலேயே வாள்வீச்சு, சிலம்பம், குதிரையேற்றம் மற்றும் வில்வித்தை ஆகியவற்றை கற்றுத் தேர்ந்தவள் நான். இந்தியாவில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய முதல் பெண்மணி என்ற பெருமைக்குரியவள் நான். நான் அகத்தியர். சித்த மருத்துவ முறைகளை உருவாக்கியவன் நான். என்னை சித்தர் என்றும் அழைப்பார்கள். சிவனின் சொல்லிற்கிணங்கு தெற்கு நோக்கி சென்று இவ்வுலகத்தை சமநிலைப்படுத்தியவன் நான். நான் இலங்கை அரசன் ராவணன். ஆயர்கலை 64 கற்றுத் தேர்ந்தவன். 10 தலைகளை கொண்ட மிகப்பெரிய அரசன் ராவணன் நான். சரி, உங்களை பற்றி தெரிந்து கொண்டேன். நான் நாளை வருகிறேன். மறுபடியும் நாளை வருவாயா? நன்றி.